ஹலோ கைஸ், விராட் கோலி ரசிகர்களுக்காக செஞ்சுரி அடிச்ச ஒரு ஆனந்தத்தை தருவார் அப்படின்னு நினச்சா, விராட் கோலி ரசிகர்களுக்காக ஃபர்ஸ்ட் ஓடியில் ஒரு முட்டையும் செகண்ட் ஓடியில் இன்னொரு முட்டையும் கொடுத்து, இந்தாங்கப்பா வீட்டுக்கு போய் அபாயில் போட்டு தின்னுங்கப்பா அப்படின்னு ஒரு செம்மையான ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காரு. ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேனாக எனக்கும் ஒரே வேதனை தான். ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக சொன்னேன், ஒன்றும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ஓகே, நான் எதிர்பார்த்தது என்னென்னா, ஓகே அடிலட்டில் வந்து விராட் கோலிக்கு நல்ல ஆவரேஜ் இருக்குது, நல்லா அடிப்பார் அப்படின்னு எதிர்பார்த்து தான் நானும் மேட்ச்சில் உட்காந்துட்டு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டக் அவுட் ஆவார்னு நானே எதிர்பார்க்கலங்க. அதுவும் கமெண்ட்ரியில் ஒன்று சொன்னாங்க பாருங்கள், இன்றைக்கான நாளில் விராட் கோலி அவுட்டே ஆனது இல்லைப்பா, அதனால் இன்றைக்கி விராட் கோலிக்கிட்ட நம்ம வேறு லெவலில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாய மூடலை. விராட் கோலி டக் அவுட்டோட வெளியே போகிறாரு. என்னாச்சு விராட் கோலிக்குன்றது தெரியல. 6 மாதமாக விளையாடலை, அதனால் ஒரு காரணமாக இல்லை, ஃபார்ம் அது பிரச்சனையாகிறது புரியலைங்க. பட் விராட் கோலிக்கிட்ட தான் அந்த கிளாஸ் இருக்குது. ரீசெண்டாக 1-2 வருஷமாக அவரோட ஃபார்ம் வந்து டிப் ஆகிட்டே வருது, கொஞ்சம் கொஞ்சமாக டிப் ஆகிட்டே வருது. இப்போ ரொம்ப டிப் ஆயிடுச்சா அப்படின்றது தெரியல. பார்ப்போம் தேர்ட் ஓடியில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்ப்போம். அட்லெட்டில் நல்ல ஆவரேஜ் இருந்துச்சு, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது ஒன்றும் பண்ண முடியல. அவுட் ஆகிட்டு போகும்போது ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு இதை கொடுத்துட்டு போனாப்புல, தேங்க்ஸ்க்கு சொல்லிட்டு போனாப்புல. அது பார்க்கும்போது ஆஸ்திரேலியா சீரிஸ் தான் ஃபைனல் அப்படின்றது தெரிய வருது. 2026 வேர்ல்டு கப் விளையாடுவாரா அப்படின்றதே ஒரு எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் மார்க் ஆகி போச்சுப்பா. இப்போது பார்ப்போங்க, விராட் கோலி கண்டிப்பாக 2026 வேர்ல்டு கப் விளையாண்டே ஆகணும். ஏன்னா விராட் கோலி மாதிரி ஒரு கிளாஸான பிளேயர் இல்லாமல் இந்தியா அணி வந்து ஒன்றும் பண்ண முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. யங்ஸ்டர்ஸை கூப்பிட்டு போயிட்டு உதவாங்காமல் நல்ல எக்ஸ்பீரியன்ஸோட விளாண்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, கம்பீர் இதை யோசிப்பார், விராட் கோலி ரோஹித் சர்மா வந்து சேர்த்துக்கணும் அப்படின்னு யோசிப்பார் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே, ஃபேன்ஸுக்கிட்ட வந்து எதுவும் சொல்ல விரும்பலை நான், ஏன்னா ஏற்கனவே ஃபேன்ஸ் வந்து மன உடைச்சலில் இருப்பாங்க. ஃபஸ்ட் ஓடியே சரி டக் அவுட் ஆகிட்டாப்பில், சரி செகண்ட் ஓடியில் ஒரு 5 ரன் இல்லை 1 ரன் இல்லை 2 ரன் அப்படின்றதா கூட மனசாரி இருக்கும். டக் அவுட், மீண்டும் டக் அவுட், தொடர்ந்து 2 ஓடியில் டக் அவுட், இதெல்லாம் விராட் கோலி பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஓகே கைஸ், நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க விராட் கோலிக்கிட்ட வந்து? விராட் கோலி உங்களுக்கு என்ன கொடுத்தாருன்றதை மறக்காம பாக்ஸில் கால் பண்ணுங்கள்.